அத்தியாயம் 2. மெய் அறிவு. தூய மனம் தனது ஆன்ம ஒளியை பாய்ச்சும்போதுதான் வித்யா அல்லது உயர்கல்வியின் விழுமிய மேன்மையை ஒருவரால் புரிந்து கொள்ள இயலும் அல்லது மற்றவருக்கு தெரிவிக்க இயலும். மிக மிக சுத்தமாக இருக்கும் அறைக்குள் பாம்போ தேளோ விஷ ஜந்து எதுவாகினும் நுழைய இயலாது. இருட்டும் குப்பையும் நிறைந்த இடங்களில்தான் அவைகள் இருக்கும். அதைப் போலவே இருள் சூழ்ந்த அழுக்கு நிறைந்த இதயங்களிலும் புனிதமான மெய்ஞானம் நுழையாது. அதற்கு மாறாக சினம் போன்ற நச்சு இயல்புகள் தங்குவதற்குரிய பொருத்தமான இடமாகவே அப்படிப்பட்ட இதயங்கள் இருக்கும். நிலக்கரியின் நிறத்தை நீக்க ஒருவருக்கு எந்த சோப்பும் நீரும் உதவாது. அதை பாலினால் கழுவவும் இயலாது. அதற்குரிய ஒரே வழி அதை நெருப்பில் வைப்பதுதான். அதன் பின் அது வெள்ளை வண்ண சாம்பல் குவியலாக மாறிவிடும். அதைப் போலவே ஒருவர் அறியாமை என்னும் இருளை அழிக்கவும் ஆசையாக குப்பையை அகற்றவும் ஆவல் கொண்டால் அவர் ஆத்ம விழிப்புணர்வை, அதாவது ஆத்ம ஞானத்தை அல்லது பிரம்ம ஞானத்தை, அதாவது பிரம்ம வித்யாவை பெற்றாக வேண்டும். இருளை ஓட்ட ஒளியின் உதவி அவசியம். கார் இருளை துணையாக கொண்டு நாம் இருளிடம் போரிட இயலாது. அக இருளை ஒழிக்க ஒருவருக்கு தேவைப்படுவது வித்யா என்னும் ஒளியேயாகும். அக ஒளி பிரகாசிக்க வித்யா உதவுகிறது. வித்யா கீதை வரையறுத்திருப்பது போல் உண்மையான, அதாவது புருஷோத்தம யோகம், அதாவது ஒப்பற்ற புருஷனை பற்றிய யோகமாகும். இந்த யோகத்தை பணத்தால் அல்லது நண்பர்களிடமிருந்து அல்லது நிறுவனங்களிடமிருந்து அல்லது கம்பெனிகளிலிருந்து பெற இயலாது. உறுதியான நம்பிக்கை, தீவிர ஈடுபாட்டுடன் ஒவ்வொருவரும் அதை தனதாக்கிக் கொள்ளவும் வெற்றி காணவும் வேண்டும். God is nowhere, அதாவது கடவுள் எங்கும் இல்லை எனும் சொற்றொடரை மாற்ற வேண்டியதில்லை. அக்கருத்துடன் மோத வேண்டியதில்லை. முரண்பாடு கொள்ளவும் தேவையில்லை. அதில் உள்ள W என்னும் எழுத்தை அதற்கு முன் உள்ள நோ என்பதுடன் இணைத்தால் God is now here, கடவுள் எங்கு இல்லை, அதாவது கடவுள் இங்கே இருக்கிறார் என்னும் பொருளாக விடுகிறது. இப்போது எதிர்மறை உடன்பாடாக விடுகிறது. அதைப் போலவே இப்போது பிரபஞ்சத்தின் மீது செலுத்தும் பல்நோக்கு பார்வையை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு திக்கில் செலுத்தினால் தனித்தன்மைகளும் வேறுபாடுகளும் மறைந்துவிடும். பல என்பது ஒன்றாகிவிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஜெயதேவர், கௌரங்கர், துக்காராம், துளசிதாசர், ராமதாசர், கபீர், சாரதா தேவி, மீரா, சக்குபாய், மல்லம்மா முதலியோர் பல வகையான விஞ்ஞானங்களின், சாஸ்திரங்களின் ஆய்வு உரைகளையும் விளக்கங்களையும் கற்று தேர்ச்சி உற்றவர்கள் அல்லர். இருப்பினும் இவர்களை எல்லா நாடுகள், சமுதாயங்கள், இனங்கள், சமயங்களை சேர்ந்தவர்களும் இன்றும் போற்றி பாராட்டுகின்றார்கள். அதற்குரிய தெளிவான காரணம் அவர்கள் மன தூய்மை பெற்று ஆத்மாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததே ஆகும். அந்த தூய்மையையும் தெளிவையும் அவர்களுக்கு அளித்தது வித்யாவே. தங்கள் இதயத்தில் எதை உணர்ந்தார்களோ அல்லது அனுபவித்தார்களோ அதை அப்படியே கச்சிதமாக பேசினார்கள் அந்த புனிதமான மனிதர்கள். இப்போது இன்றைய வித்யாவாதிகளின் கோரிக்கை பற்றி சற்று சிந்திப்போம். தன் இதயத்தில் உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியவர்கள் லட்சத்தில் ஒருவர் கூட இன்று இல்லை என்பது உண்மையல்லவா? அவர்கள் சத்திய நாராயணன் பூஜை செய்கிறார்கள். நாராயணன் அல்லது சத்திய, அதாவது உண்மை சொரூபமான கடவுளை வருடத்தில் ஒரு நாளும் மற்ற நாளெல்லாம்
அசத்திய அதாவது பொய் நாராயணனையும் அவர்கள் எப்படி வழிபடுகின்றார்கள்? இப்படிப்பட்ட வழிபாட்டால் உலக ரீதியான மேதாவித்தனம் அடைவதற்குரிய ஆர்வம் மட்டுமே பெறப்படுகிறது. இந்த அறிவு வித்யா என அழைப்பதற்குரிய தகுதி உடையதா? இல்லை, ஒருபோதும் இல்லை. தட்டில் உள்ள உணவு நம்மால் அல்லது பசியுடன் இருக்கும் யாரோ ஒருவரால் புசிக்காவிடின் கெட்டுவிடுகிறது. அதை போலவே நமது குற்றங்களும் குறைகளும் நம்மால் அல்லது இதயத்தை தூய்மை செய்வதில் வெற்றி பெற்ற அனுதாபம் மிக்க ஆத்மாக்களின் அறிவுரைகளால் திருத்தப்பட வேண்டும். இல்லையேல் நமது வாழ்வின் கதி என்னவாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நெடுநேரம் தட்டில் வைக்கப்பட்ட வெந்த பருப்பின் துர்நாற்றத்தை போலாகிவிடும் வாழ்க்கை. தந்தை மகனை பலவாறாக புகழ்ந்து பேசிவிட்டு முடிவில் அவனிடம் 1, தன் குற்றம் தான் அறியான், 2, பிறர் அக்குற்றத்தை சுட்டி காட்டினும் கேளாதவன் ஆகிய 2 குற்றங்கள் மட்டும் உள்ளன என்று கூறுவதை போன்றது அவ்வாழ்க்கை. அந்த காலத்தில் இப்படி நடந்தது. இன்று ஒரு மகன் மட்டுமல்ல, ஒவ்வொரு மகனுமே இப்படிப்பட்ட இயல்பு உடையவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு தந்தையும் இப்படி இன்று புகார் செய்தது சர்வசாதாரணமாகி விட்டது. அவர்கள் உரிமை கொண்டாடும் வித்யாவின் பெருமை இதுதானா? ஆனால் குழந்தைகள் இயல்பாகவே மிகவும் நல்லவர்கள். குறையெல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்படும் கல்வியில்தான் உள்ளது. இந்த உண்மை அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதை சீர்திருத்த அனைவருமே தயங்குகின்றனர். இதுதான் இப்போதைய பெரிய பலவீனம். 100,000 வழிகளில் போதிப்பது சுலபம், ஆனால் ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை. இந்த திட்டத்தை தொடக்க நிலை பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வரை மாற்றியமைத்தாக வேண்டும். இவ்வாறு செய்தித்தாள்களில் அறிவிக்கப்பட்டும் பிரகடனப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. ஆனால் அதை மாற்றி அமைக்க கூடியவர்கள் ஒருவர் கூட தென்படவில்லை, அல்லது என்னென்ன மாற்றங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு கூற ஒருவரும் இல்லை. நடைமுறையில் உள்ள குறைகளை வலியுறுத்தி கூற யாரும் இல்லை. மானிட சாதனையின் சிகரமாக கருதப்பட வேண்டியவை ஆன்மீக ஒழுக்க நடத்தை மேம்பாடுகளே எனும் உண்மை அங்கீகரிக்கப்படவில்லை. பதவி விலகாத போது அவர்கள் கல்வி தொடர்பான கட்டுரைகளையும் ஆய்வுகளையும் எழுதுகின்றார்கள், அல்லது கிளிப்பிள்ளை போல் மேடை மீது முழங்குகின்றார்கள். ஆனால் அதே நபர்கள் அதிகார தோரணை பெற்றவுடன் அவர்கள் ஏற்கனவே முழங்கியதற்கு மாறான விதிகளை உருவாக்கி செயல்படுத்துகிறார்கள். காந்தம் இரும்பை தானாகவே தன்னிடம் இழுத்துக்கொள்ளும். ஆனால் அதே இரும்பு அழுக்குற்று துருப்பெற்றிருந்தால் காந்தம் இழுக்காது. மேடை பேச்சுக்கள் நன்றாக இருக்கின்றன, ஆனால் செயற்பாடு முடங்கி இருக்கிறது. இந்த நோய் குணமாகாவிடின் கல்வியும் உண்மையான கல்வி அறிவும் அதற்குரிய தகுதியுடன் வெளிப்படாது. காந்தம் இரும்பை கவர வேண்டுமெனில் இரும்பில் உள்ள அழுக்கும் துருவும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதைப் போலவே மனதும் தூய்மையாக இருந்தால்தான் ஒரு கவிஞன் பின்வருமாறு கூறியதைப் போல அதன் விளைவு இருக்கும். ஒரு மகாத்மாவிற்குரிய அடையாளம் அவரது சொல், செயல், சிந்தனை மூன்றும் ஒன்றாகவே இருக்கும். மனிதனின் தகுதிக்கு இவ்விலக்கணமே சிறந்த நிரூபணம். இதை மனிதன் தன் இஷ்டப்படி மறுக்கிறான். இதற்கு காரணம் கற்க வேண்டிய உண்மையான வித்யாவான ஆத்ம வித்யாவின் விழிப்புணர்வை அவன் பெறாததே ஆகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலத்தில் பல மேதைகளும் பண்டிதர்களும் விற்பனர்களும் சிறப்புட்டு திகழ்ந்தனர். ஆனால் அவர்களிடம் ஆத்ம விழிப்புணர்வு சிறிது கூட பிரகாசிக்கவில்லை. அதன் விளைவாக அந்த மேதைகள், பண்டிதர்கள், விற்பனர்களின் பெயர்கள் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ராமகிருஷ்ணர் உலக சம்பந்தமான அறிவுத்துறையில் சிறந்தவர் என்று கூற இயலாது. ஆயினும் அவர் பெயர் இன்று உலகளவும் பரவியுள்ளது. என்ன காரணம்? சாதாரண நீர், சர்க்கரை கலந்த நீர் இரண்டுமே பார்வைக்கு ஒன்றாக தோன்றும். குடித்து பாருங்கள். அதன் பின்தான் ஒன்று சர்பத் என்பதும்
மற்றது வெறும் நீர் என்பதும் புரியும். ராமகிருஷ்ணரின் சொற்களில் அதி உன்னதமான விவேகம் நிரம்பியிருக்கும். மேதைகளின் சொற்களில் வெறும் நூல் அறிவிற்குரிய வித்தகம் மட்டுமே தோய்ந்திருக்கும். பக்கங்களை புரட்டி கொண்டிருக்கும் போலி பண்டிதர்கள் வெறும் லௌகீக லாபங்களில் மட்டும் நாட்டம் கொண்டவர்கள். அவர்கள் தெய்வீகத்தை நோக்கி முன்னேறுவதில்லை. நீங்கள் என்னதான் முயன்றாலும் நீரில் விழுந்த நெருப்பு குச்சியை உரசி தீயை உருவாக்க முடியாது. அது மட்டுமல்ல, அது தீப்பெட்டியையும் பாழாக்கிவிடும். அதே போலவே உலக ஆசைகளிலும் கனவுகளிலும் தோய்ந்த இதயங்களால் கிளியைப் போல் அறிவுரைகளை பொழிய முடியுமே தவிர செயல் வீரர்கள் ஆக முடியாது. அதிகபட்சமாக போனால் அவர்கள் வெறும் கேள்வி ஞானம் உடையவர்களாக இருப்பர். அவர்கள் அறிவுரையை காதில் வாங்குவார்கள், ஆனால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அல்லது அதன்படி செயல்பட மாட்டார்கள். உலக நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நடப்பதற்கு அறிய வேண்டும் என்பது காரணமாக இருக்கிறது. அறிவு வளர்வதற்கு காரணமாக இருப்பவை அந்நிகழ்ச்சிகளே. அறிந்து கொள்வதற்குரிய பொருட்கள் இல்லாமல் அறிவு என்பது இருக்க இயலாதுதான். அறிவு புறவயப்பட்டது, அகவயப்பட்டது, நேர்முகமானது, மறைமுகமானது, பிரத்யக்ஷா பரோக்ஷா, உண்மையானது பொய்யானது என இரண்டு வகைப்படும். பிரத்யக்ஷா அல்லது அபரோட்சா, அதாவது புறவயப்பட்ட அறிவு செவி போன்ற புற புலன்கள் மூலமும் மற்றவர்களது சொற்கள் மூலமும் பெறப்படுகிறது. பரோக்ஷா, அதாவது அகவயப்பட்ட அறிவு எனப்படும் மெய் அறிவில் பன்மை இருக்காது. அது மனதை அலைக்கழிக்கின்ற பொருட்களையும் கவர்ச்சிகளையும் ஆழ்ந்து ஆராய்ந்து புரிந்து கொள்கிறது. அது மன தூய்மையை செய்கிறது, இதயத்தின் பார்வையை பறந்து விரிய செய்கிறது.